கற்கின்ற தன்முனைப்பு குன்றிப் போகும். பவ வினைகள் புதிதியலா முன்னம் செய்த பதிவுகளும் மெய்ப்பொருள் காண சீவநிலையை சீவநிலையே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரீர். இவ்வுலக வாழ்வில் உயர்வு பெற உயிர் உய்வு பெற ஒரே வழி மனவளக்கலை யோகா என்பதை உணர்ந்து பாருலகம் முழுவதும் பரப்பும் பண்பான சேவையை செய்து வரும் பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா அவர்களை விழா நல்லுரை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மைக்குங்க ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. சரி, கொஞ்சம் லென்த் பண்ண. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த சிறப்பான நிகழ்விலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய இந்த சிறப்பான தினத்தில் இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றி கூறி குருவை சரணடைந்து குருவின் மலர்பொற்பாதங்களை சரணடைந்து நிகழ்வினை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எகுணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை. தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த தினத்திலே இங்கே நாம் கூடியிருப்பது நாம் செய்த பாக்கியம். கையெல்லாம் நடுங்குது என்னால். இந்த பாட்டு பாடுறப்ப, குருவோடைய பாட்டை பாடுறப்ப அப்படியே அந்த அவருடைய அந்த இதை நினச்சோன்னே நம்மளே என்ன ஆயிரும், எமோஷனாக. அதுவும் இன்னைக்கு எப்படி இருக்கும் பவரு.
ஆகஸ்ட் 1 இஸ்லாமிய பெருமக்களுக்கு புனித மாதம் என்பது என்னது? அவங்களுக்குள்ள இந்த ரமலான் மாதம். நமக்கு புனித மாதம் என்பது ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 1 வந்தோடனே நான் கொஞ்சம் அப்டேட்டடாக இருப்பேன். நான் ஆசிரியருங்கிற முறையில் வேதாத்திரியத்தில், ஏன்னா நான் வேதாத்திரியத்தை நான் எதில் விதைச்சிக்கிட்டு இருக்கேன்னா, கடவுளுடைய அந்த கொடை, குருவினுடைய கொடை எனக்கு கொடுத்த அந்த குரல் வளர்த்த வேதாத்திரியத்தை நான் இருந்த இடத்துலேருந்தே விதைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸ்டேட்டஸாக போடுவேன். இந்த வேதாத்திரிய அருள் தொண்டர்கள் குரூப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் யாராவது இருக்கீங்களா? இருக்கிறவங்க கை தூக்குங்க. அதில் 1000 பேர் இருக்காங்க. செலக்டட் பர்சன்ஸ் அதில் இணைச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய எல்லோரும் கேட்பாங்க, ஐயா உங்களை எங்கள் குரூப்பில் லிங்க் பண்ணிக்கிறவா? ஏன்னா அப்போ பார்க்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகன்ற முறையில். அப்போ ஆகஸ்ட் 1 காலையில் எந்திரிச்சுன்னே ஆகஸ்ட் 1 நினச்சி நான் சிந்தனையில் இருக்கேன். இன்னைக்கு நமக்கு அருளன்னையினுடைய அருட்தந்தையினுடைய 2 சிறப்பு நிகழ்வுகள் இருக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்ற எண்ணத்தில் அமர்ந்திருக்கிறேன். அப்போ ஒரு கால் வருது. எப்பயுமே நம்ம ஒருத்தருக்கு கால் பண்ணுறோம்னா முதல்ல நம்ம என்ன நினைக்கணும், நாம் இங்கே ஃப்ரீயாக இருக்கோம், அவர் இங்கே ஃப்ரீயாக இருக்காரான்னு பார்க்கணும். அப்படி நம்ம நினைக்கிறதே கிடையாது. எத்தனை தடவை அடிக்கிறேன், எடுக்க மாட்டேன். அவருடைய சூழல் என்னவோ அதே போல் ட்ரைவ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், நம்ம ட்ராக்கை மட்டும் பார்க்கக்கூடாது, ஆப்போசிட் வெஹிக்கிள் வர்றவங்களுக்கு போதுமான வழி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் பார்க்கக்கூடாது. அவர் சப்போஸ் அங்கிட்டு ஒரு பள்ளம் இருக்கும், இங்கிட்டு ஏறி வருவார். அதனால் ரொம்ப அப்போ அந்த நேரத்தில் கால் வருது, ஐயாவுடைய கால். அப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க டீச்சர். நான் இப்போ தான் முன்ன மாதிரிலாம் இல்லை, பள்ளிக்கூடம் இப்போ இப்படி இல்லை. ரொம்ப முன்னமெல்லாம் போனீங்கன்னா பாடம் நடத்த அதெல்லாம் தேவையில்லை. இப்போ என்ன வச்சுருக்காங்க, ஸ்மார்ட் டிவி, கேமரா இருக்குது இந்த அதனால் முன்ன மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது, இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணீங்களோ போட்டால் தான் ப்ரூஃப் இருக்கிறப்ப. ஐயா இந்த மாதிரி 14th நீங்கள் வர முடியுமா அப்படின்னு ஐயா கேட்குறாங்க. நான் இருக்கிற சிந்தனை என்ன சிந்தனை, நான் அந்த இருந்த சிந்தனை அந்த இடத்துல டக்குன்னு ஐயாவை என்ன பண்ண முடியல என்னால். ஐயோ 14ஆம் தேதிக்குங்க ஐயா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணல. இது வரைக்கும் நான் வெளியில் எங்கேயுமே நான் போய், ஏன்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் அந்த இதில் இந்த வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், பரப்பிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்டேட்டஸு இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப, உன்னுடைய நன்மனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மார்க்கம், அந்த அமைப்பு என்னங்கிறத சொல்லு, நான் உங்களை பற்றி சொல்லிக்கிறேன் சொல்லுவாங்கள. பார்ப்பாங்களா, நான் அப்படிலாம் பார்த்தேன், என் ஃபோட்டோ கூட அதில் வைக்க மாட்டேன். வேதாத்திரி மகரிஷி எல்லாருமே அப்படி தான் வச்சுருப்போம். அப்போ அந்த 1000 பேர் இருக்கிறதுல போகிறப்ப எனக்கு என்னென்னா, ஒரே இதில் ஒரு கிளிக்கில் 1000 பேருக்கு போய் சேர்ந்துருதில்ல. அவங்க பூரா அருள் தொண்டர்கள் குரூப். அது பூரா என்னது, அருள் தொண்டர். இப்படி நிறைய குரூப் இருக்குது. அப்போ அதில் அந்த குரல் வளத்தை வச்சு, ரெண்டாவது கொஞ்சம் ஓரளவு நான் என்ன பண்ணுவேன், மியூசிக் போடுறதும் அந்த அது இருக்குது நிறைய. போட்டு தான் இந்த இதெல்லாம் புத்தகங்கள் ஐயாவுக்கு தெரியும். 1000 கவிகளுக்கு மேலே வேதாத்திரி அந்த ஞானக்கலைஞத்தில் பாட்டை பாடிட்டோம். ஐயாவுடைய முயற்சியிலுடைய எனக்கு ஒரு தடவை ஏதோ ஆலியாவில் இது பண்ணி இந்த குரல் வளத்தை பார்த்து நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு எப்போ பயந்தேன். ஐயா 1-2 இறைவனுக்கும் குருவனுக்கும் மட்டும்தான் ஐயா பாட தெரியும், நீங்கள் என்ன எல்லா பாட்டையும் தேண்டி ஒரு ஞானக்கலைஞத்திலேருந்து ஒரு பாட்டு பாட சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா எனக்கு இந்த அம்மாவை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஊக்கப்படுத்தி அதில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கவியை பார்க்க டெய்லி நம்ம ஞானக்கவியை பார்க்க அந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, நம்ம எதில் நம்ம எண்ணம் எதில் இருக்கோ அந்த அதுக்கு தக்கன நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு சில இறைவனுக்கும் பாட்டு பார்த்தீங்கன்னா, இது இறைவனுக்கு குருவனுக்கு மட்டும்தான் பாடுவேன். அப்புறம் உள்ளே போனால் படிக்க நம்மளாலே டெய்லி இப்போ பைபிள் வாசிக்கிறாங்கல்ல, மற்ற நம்ம டெய்லி இந்த ஞானக்கலை இதில் ஒரு கவியை எடுத்து ஒரு வரியில் 1000 கருத்துக்கள். அதனால் தயவு செய்து ஐயா சொல்லியிருப்பாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு ஞானக்கவியை எடுத்து, ஏன்னா ஞானக்கவியில் இருந்த புத்தகங்கள் தான் வேதாத்திரியமாக என்ன வந்திருக்கு, வெளிவந்திருக்கு. அப்போ உள்ளே போனோன்னு இப்போ நம்ம பாடுறேன்னு வைங்க, நான் பாடுறப்ப நிச்சயம் நம்ம பாடுறப்ப நம்ம உணர்ந்து பாடுறப்ப நம்ம அதை சிந்திச்சு பார்ப்போமா, நீங்கள் அதுக்கு தகுதியாக இருக்கீங்களா அப்படி சொல்லிப்பாங்களா. இப்போ ஒரு பொறுமையை எடுத்துக்கங்க. ஒரு பொறுமையே, இப்போ பொறுமையை பற்றி இப்போ மணிக்கணக்காக பேசுகிறத விட, இப்போ நான் அந்த பொறுமைக்கு மகிழ்ச்சியோட ஒரு 2 வரியில் சொல்கிறேன், எப்படி அது போய் ரீச் ஆகுதுன்னு பாருங்கள்.
எல்லையில்லாத இறைநிலை போல் அந்த எல்லையில்லாத இறைநிலை போல் எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை. எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை. பொறுமை. எல்லையில்லா இறைநிலை போல் அந்த எல்லையில்லாத இறைநிலை போல் எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை. பொறுமை. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. விட்டு கொடுப்பீங்களா, விட்டு கொடுக்க மாட்டீங்களா? டெஃபினட்டாக விட்டு போய் சேர்ந்துருச்சா? பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்னென்னமோ இருக்கே. இந்த இதை கேட்குறப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு நாள் அதாவது நம்ம நினச்சிப்பா, நம்ம எண்ணம் தான். இப்போ நம்ம இங்கே இருக்கிற எத்தனை பேர் எந்த நிலையில் இருக்கேன்னு தெரியாது. நல்லதை நாளும் நினை, அல்லதை அன்றே விடு, அறவே விடுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்னைக்காவது நல்லதை நினச்சி பார்க்குறோமா? நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளுக்கு வருது. ஏன்னா அங்கேருந்து வர்றது மீடியாஸில், மற்ற பேப்பரு, செய்தித்தாள்களில் எல்லாத்துலேயும் இருந்து வர்றது எது தான் வருது? அல்லது தான் வருது. சுற்றிக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும். இப்போ இங்கே கொஞ்சம் நம்மளுடைய வைப்ரே அந்த இதில் பண்ணதுனால இங்கே எப்படி இருக்குது. வெளியில் போனோம்னாலே, ஆலியார் போவோம் 3 நாள், 3 நாளைக்கு ஃப்ரீயாக இருப்போம். வெளியில் வந்தோடனே அதில் அந்த இதில் சேர்ந்துடுறோம். அப்போ இப்போ இந்த என்னுடைய என்னை பற்றி நாம் ஒரு நிமிஷம் சொல்லி, ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதே வேறு தத்துவங்க. எனக்கு நான் பெரும்பாலும் தத்துவங்களில் மற்றபடி போய் ஸ்பீச்சு கிடையாது. நான் இன்றைக்கி வந்ததுடைய நோக்கமே குருவினுடைய கருணையை, எனக்கு கிடைச்ச கருணையை கானமாக. ஏன்னா குருவை பற்றி யாரும், குரு பார்த்தீங்கன்னா குருவின் பெருமையை பற்றி அவரை பற்றி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம தான் சொல்லணும். யாரை பற்றி? கிட்டத்தட்ட ஒரு 50 பாட்டு குருவை பற்றி நானே என்ன பண்ணேன், எழுதி வச்சு இதில் செலக்டிவாக ஒரு எல்லோரும் கேட்பாங்க. இந்த மாதிரி அது குருவை பற்றி ஒரு பாட்டு பாடினீங்களே, அது இருந்தால் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்டு கொடுங்கயான்னு கேட்பாங்க. இப்படி என்ன தொந்தரவு தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டேன், ஒரு இதை புக்கா போட்டு அதை வேணுங்கிறப்ப டக்குன்னு என்ன பண்ணுவேன், எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அதான் அப்படி 1-2 போட்டு இப்போ ஐயாவுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதுவும் இன்னும் சொல்ல போகிற கிராமப்புறங்களில் போய் நம்ம விதைக்கிறப்ப சினிமா மெட்டில் சொன்னால் போய் சேர்ந்துருது. நான் இப்போ இதில் நிறையா திங்க் பண்ணதை விட ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது கற்க கசடர்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையுமே நான் பாட்டில் சொல்லிடுவேன். குரு அந்த அளவுக்கு சாரி இறையரும் குருவரில் எனக்கு இருக்குது. இப்போ பசங்கள்கிட்ட போய் இப்போ இதில் ஒரு விழிப்புணர்வு அதுலேயும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அப்போ உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அந்த படம், ஒரு படம் அதில் உள்ள ஒரு வரியை பொல்யூஷன் சம்மந்தமாக சொல்கிறப்ப, நாம் ஆசை குறைக்க வேணும், இயற்கை வளத்தை காக்க வேணும். நாம் ஆசை குறைக்க வேணும், இயற்கை வளத்தை காக்க வேணும். என்றும் நம்மில் விழிப்புணர்வு வேணும், வரும் முன்னே காத்திட வேணும். என்றும் நம்மில் விழிப்புணர்வு வேணும், வரும் முன்னே காத்திட வேணும். நாம நினைச்சா முடியாதா, நாம் ஆசை குறைக்க வேணும், இயற்கை வளத்தை காக்க வேணும். 21 ஜூன் டே, ஜூன் 21 என்னது நம்மளுக்கு? இன்டர்நேஷ்னல் யோகா டே. அங்கே ஒருங்கிணைந்த கோர்ட்டு வளாகம்னு சொல்லணும். இதை உடனே அங்கே போய் இதை என்ன பண்ணிட்டேன், நாம் யோகா கற்க வேணும், உடல் நலத்தை காக்க வேணும். நாம் யோகா கற்க வேணும், உடல் நலத்தை காக்க வேணும். என்றும் நம்மில் விழிப்புணர்வு வேணும், வரும் முன்னே காத்திட வேணும். நாம
நினைச்சா முடியாதா நாம் இப்படி சொன்னப்ப போய் சேர்ந்துருது, மாணவர்கள்ட்ட போய் சேர்ந்துருது, யார் யாருக்கு போய் சேரணுமோ சேர்ந்துருது. அதே போல் இப்போ கிராமத்துக்கு போனோன்னு வைங்க, அங்கே எப்படி சொல்லணும்னா இந்த மணப்பாறை மாடு கட்டி அந்த மெட்டில் சொல்லணும். அதில் அப்படி ஒவ்வொன்றுக்கும் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, பேராசிரியர் பிரமுகர்கள் போகிறப்ப நீங்கள் யாருக்கு கிளாஸ் எடுக்க போகிறீங்க, மாணவர்களா அலுவலர்களா கிராமத்தினர்களா? மாணவர்கள் 2-3 விதம் இருக்காங்க. அடோல்சன்ஸு அவங்களுக்கு அந்த மெட்டில் சொல்லணும். ஏன் ஆளை பார்க்க போகிறேன் அப்படி சொன்னாத்தேன் போய் சேர்ந்துருது. இப்படி பண்ணுறதுனால இப்போ நான் என்ன ஒன்று இப்போ அந்த வேதாத்திரி ஞான குரூப்பில் பார்த்தீங்கன்னா 1020 பேர் இருக்காங்க. என்னோட ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா கட 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 கடன்னு ஓடும். நான் பார்க்குறது ஒரே நாளில் 500 பேர் பார்த்துட்றாங்க. அப்போ எல்லாம் தேடலோடு இருக்காங்கல்ல. அதில் வந்து பியூர் என்னது தான் டெய்லி இப்போ சொன்னேன்ல, எல்லை இல்லாத இடைநிலை போல் ஒரு வரியை எனக்கு கிடைச்ச அந்த குரல் வளத்தோடு பதிக்கிறப்ப அப்போ விதைச்சிக்கிட்டு இருக்கும். இதுக்கு போய் ஒரு கூட்டத்தை போட்டால் வரமாட்டாங்க. கூட்டத்துக்கு இப்போ எங்கேயுமே கூட்டம் கூடுறது குறைஞ்சி போச்சு. ஏன்னா எல்லாம் எதில் போயிடுது, ஆன்லைனில் மீட்டிங் போகுது, ஜூம் மீட்டிங் போகுது, இதில் போயிடுது, கூடுறதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி சிறப்பாக போய்கிட்டு இருக்கப்போ நான் பெரும்பாலும் எங்கேயும் போயில ஸ்பீச் கீச்செல்லாம் போடுறதில்ல. இப்போ நம்ம பாட்டை இப்போ நீ எப்படி ஐயா கூட பில்டப்பில் ஏயில் போட்டு ஆள் வந்து பயங்கரமாக இருக்கிற மாதிரிலாம் பண்ணுறது பார்த்தோன்னே என்ன அதில் ஃபோட்டோவில் போஸ்டரில் ஐயா ஒரு மாதிரி இருந்தார். இப்போ வந்து 10 வயசு 20 வயசு கூட தெரியுது எல்லாம் ஏஐ வந்து இதாகிடுச்சு. அப்படி ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது வந்து இறையருள். நம்ம என்ன சொல்கிறோம், இறையருள் குருவருள் துணையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. நான் ஒரு 2 நிமிஷம் என்னையை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த திருப்பூரில் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் நம்மெல்லாம் எத்தனாவது இடத்துல இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். 50 லட்சம் பேர்த்தில் 50 லட்சம் பேர் இருப்பாங்களா? கூகுளில் போட்டு பார்க்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். 50 லட்சம் இருக்காது, கூட அவ்வளோ இருக்காது. சரி 10 லட்சம் வச்சுக்கணும். நம்ம வந்து எந்த லெவல் எந்த இடத்துல இங்கேயா இருக்கோம்? 10 லட்சம்னா 5 லட்சத்துக்கு கீழே இருக்குமா? அதாவது உடல் வளம் மனவளம் மற்ற எல்லா அனைத்து வளங்கள்லையும் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? எப்போ இருப்போம்? முதல் இடத்துலையா? ரொம்ப சந்தோஷம். முதல் இடத்துக்கு தான் வரணும். முதல் இடம்னா எதுக்குமே உங்களுக்கு கிடையாது, எந்த உடல் குறைபாடும் கிடையாது. நான் சொல்கிறது வந்து உடல் வளம் மனவளம் இதில் வந்து நம்ம ரொம்பவும் அந்தளவுக்கு. ஆனால் நம்மளுடைய நோக்கம் வந்து இறைநிலை அடைகிறது தான் நோக்கம். அது மாதிரி ஐயா சொன்னது முதல் இடத்துக்கு வரணும் தான் நோக்கம். நிச்சயம் வந்து ஒரு 10 லட்சம்னா 1 லட்சத்துக்குள்ளே இருப்போம். அண்டர் 1 லேக்கில் இருப்போமாயா? டெஃபினட்டாக இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் இதில் இருக்கிறதுல முதல் 1000 கூட இருக்கலாம். ஐயா வந்து முதல் இடம்னு அடித்து சொல்லிட்டார். ஆனால் நம்மளை மாதிரி நிறையா அறிவித்திருக்கோயில் இருக்குங்கய்யா. இந்த எம்கேபியா எம்கேஜி தவமயத்தை விட நல்ல இதில் உள்ளவங்களாம் இருக்காங்கல்ல. ஆனால் நம்ம முதன்றது. ஆனால் ஐயாவுடைய இதை வந்து பாராட்டுறேன். முதல் இடத்துக்கு வரணும் நம்ம இறைநிலையை உணர்றது மாதிரி. அப்போ நமக்கும் கீழே இருப்பவர் கோடி என்பதை எண்ணி நிம்மதி நாடுன்னு சொல்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு மேலே உள்ளவங்களே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவன் கார் வாங்கிட்டான், அவன் அந்த கார் வாங்கிட்டான், நம்மளுக்கு கீழே எத்தனை பேர். இப்போ பாருங்கள் 10 லட்சம் பேத்தில் நம்ம ஆண்டவன் நம்மளை எந்த லெவலுக்கு வச்சுருக்காரு? பிலோ 1 லேக் வச்சுருக்காரு. அதுக்கு நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? அதை நம்ம அன்னைக்காவது நினச்சி பார்க்குறோமா? போய் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் இப்படி சுற்றி வீதிலாம் போய் பாருங்கள், நம்மளை ரோட்டில் படுத்து கிடக்காங்க. அதுவும் எல்லா பஸ் ஸ்டாண்டை விட இங்கே திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு, ஏன்னா எல்லாரையும் வரவழைக்கிறது பாரு. அன்னைக்கு டக்குன்னு இறங்கி வரேன், டேபிள் சேர் போட்டு ஆட்களை வேலைக்கு அமர்த்துறதுக்கு ஆட்களை வச்சுருக்காங்க. இது தமிழ்நாட்டில் திருப்பூரில் மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்களை வரவேற்று எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க 2. அது உண்மை தானங்கய்யா? அதனால தான் இந்த திருப்பூர் வந்து மக்கள் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதை என்ன பண்ண முடியல. எவ்வளவோ ஒர்க் பண்ணியுமே அதை என்ன பண்ண நார்மல் அந்த எல்லா வகையிலையும் அதை என்ன பண்ண முடியல, சரிப்படுத்த முடியல. ஆனால் நம்ம இந்த மனவளக்கலை யோகம் எத்தனை அறிவித்திருக்கோங்க இருக்கீங்க? 21 அறிவித்திருக்கோயில் தவமயங்கள்லாம் சேர்த்திங்கன்னா இது வந்து இறைநிலையாக குரு இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. திருப்பூர் திருநாளே என்னது? அப்போ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரென்த்தை உருவாக்கியிருக்கு பாருங்க.
அது மாதிரி நான் வந்து ஒரு என்னை பற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து கரு வெற்றிவேந்தன். எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன எல்லோரும் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு நல்ல பேர் வச்சுருக்காங்களே அப்பா அம்மா அப்படின்னு நினப்பா. இறைவன் வச்ச பேர். இந்த பேர் யார் வச்சது? எனக்கு அம்மாவோட முகமே தெரியாது. நான் ஒரு வயசு இருக்கிறப்ப, நான் சொல்கிறது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் கிடையாது. அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பா ஒரு 8 வயசு இருக்கிறப்பயே இறந்துட்டாங்க. எங்கள் குடும்பம் 6 பேர் கூட பிறந்தது. ஒரு பின்தங்கிய கிராமத்தில், இப்போ நான் சொன்னேன்ல ஐயா வந்து ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த கிராமத்தில் நாங்கள் தான் கடைசி. 2000 பேர் இருக்கிறதுல 2000ஆவது இடத்துல உடலெல்லாம் பொருளெல்லாம் மற்ற வறுமையில் 2000 இருந்த நான் படிக்கிறதுக்கு வழி இல்லை. 2வது வருஷம் 2வது வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சுட்டு, ஐயாட்ட சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியல, 2வது வரைக்கும் என்ன படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சோன்னே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ரென்த் இருக்க வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடு இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆடு மாடு வச்சுருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் ஸ்ட்ரென்த் அதிகம்ல, வறுமையில் சாப்பிட்றது கூட கிடைக்காது. அப்போ வந்து எனக்கு பேர் வந்து ரவி. அந்த ரவி பேரில் கொஞ்சம் நாளைக்கு ஆடு மாடு மேய்க்கிறது கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு அவர் கடன் வாங்கியிருந்தார் எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தோன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ட்ராப் அவுட். ஐ எம் ட்ராப் அவுட்னா தெரியுமா? ஆசிரியர் பெருமக்கள் யாராவது இருக்கீங்களா? ட்ராப் அவுட்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுற பையன் ரெகுலராக வராமல் இடையிலேயே நிற்கிறது. ஐ எம் ட்ராப் அவுட். 3 வருஷம் ஆடு மாடு மேய்க்க போயிட்டு. இப்போ நான் வந்து 3 பிஜி, 2 யூஜி, 3 டிப்ளமா. கடவுளுடைய இது எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன சொல்கிறேன், அப்போ ஒரு தடவை ஆடு பற்றிட்டு போகிறேன். கம்மாயில் கொண்டு விட்டுவிட்டு 45 உருப்படினா 45 ஆடு. அப்போ வந்து எனக்கு 7 வயசு. ஆடை பற்றிட்டு போகிறப்ப இருட்டானோன்னு விட்டுக்கிட்டு அங்கே கம்மாயில் பெரிய, எங்கள் ஊர் வந்து சின்னக்கண்ணுன்ற கிராமம். அப்போ நரியெலாம் உள்ளே இருக்கும். அப்போ ஒரு ஆட்டை காணாம். கூட ஆடு மேய்க்க வந்துவிட்டேன். என் ஆட்டை பற்றி வச்சுட்டு தெரியல, ஏதோ நரிகிரி ஏதோ சாப்பிட்டுருச்சு போல் இருக்கு. நான் உள்ளே போய் தேடி பார்த்துட்டு வரேன். நீங்கள் பற்றிட்டு போங்க, வீட்டில் போனால் எங்கள் ஒரு ஆடுங்கிறது என்னது இதில் நம்மளை மதிப்பில். இப்போ ஆடு தான். இப்போ ரோட்டில் போனாலே நம்ம மனுஷனை பார்த்தாலும் ஆடு மாடை பார்த்தா தான் ரொம்ப கவனமாக போகணும். மனுஷனுக்கு அடிபட்டால் கூட ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுடலாம். ஆடு மாட்டுனா பிடிச்சி என்ன பண்ணிடுவேன், 10,000 ரூபா ஆட்டை 20,000 வசூல் பண்ணிடுவேன். அது பட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நான் வந்து இருட்டிடுச்சு. கம்மாய்க்குள்ளே போகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா நரி அசந்தா அவன் என்ன ஆளையே என்ன பண்ணுவான். நான் சின்ன பையலாக வேறு இருக்கேனா. அப்போ என்ன பண்ணுறேன், வீட்டுக்கும் போக பயமாக இருக்குது. வீட்டுக்கு போனால் இங்கே என்ன பண்ணுவோம், அடி விழும். கம்மாய்க்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு சினிமா படங்கள் இந்த மாதிரி பார்த்த இடங்களில் நம்மளுக்கு யார் கடவுள், முருகா அப்படின்ட்டு அழுகிறேன். என் ஆடு கிடைக்கணும், ஆடு இல்லாமல் நான் வீட்டுக்கு போனால் அடி விழும் அப்படின்ட்டு அழுகிறேன். அழுதுகிட்டு கம்மாய்க்குள்ளே அந்த இருட்டுக்குள்ளே கம்மா கரையிலே அப்படியே போகிறேன். இது உண்மையே நடந்து, அதாவது நினச்சாலே புல்லரிக்குது. போகிறேன், கொஞ்சம் தூரம் போன முருகான்ட்டு போகிறேன். ஒரு மயில் தோகையை விரித்து ஆடுது. நம்ம பார்த்துருக்கோம், மயிலுடைய படத்தில் பார்த்துருக்கோம்ல, அந்த தெய்வம்ன்ற படத்தில் மயில். அவரை பார்த்துட்டு முருகா அப்படின்னு, ஏன்னா தெரியும்ல முருகனுடைய வாகனம் அப்படின்ட்டு, முருகா என் ஆடு கிடைக்கணும் அப்படின்னு. அந்த மயிலை பார்த்தோன்னே ஒரு ஐடியா எனக்கு ஒரு ஸ்ட்ரக் ஆகுது. அந்த மயில் வந்து என்ன சொல்கிற மாதிரி இருக்குது. அது வந்து குட்டி போட்ட ஆடு. அது என்னது, குட்டி போட்ட ஆடு. அதனால் அது வந்து குட்டி ஞாபகத்தில் இடையில என்ன ஆயிருக்கும், ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ பார்த்தோன்னே மயிலை பார்த்தோன்னே உன் ஆடு வந்து சரி வீட்டில் இருந்த அது பார்த்து ஒரு குட்டி போட்டதுனால குட்டி ஞாபகத்திலே அந்த இது பாருங்கள், தன்னுடைய குட்டியை பிரிஞ்சு இருக்க முடியாமல் இடையில போகுமா ஆடு. அப்போ நம்மளை தெரியாமல் போயிருக்குமோன்னு நினச்சிட்டு மயிலை பார்த்தோன்னே எனக்கு வந்துச்சு. அது வந்தோன்னே அப்பா உடனே அதுக்கு மேலே போட்டு இருட்டிடுச்சு. முருகா என் ஆடு வீட்டில் இருக்கணும். அங்கேருந்து என்ன ப்ரே பண்ணிக்கிட்டே புலம்பிக்கிட்டே வரேன். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருட்டி உள்ளே போகிறேன். அங்கேருந்து டேய் என்னடா ஆடு மத்தியானமே வந்துருச்சு, அங்கே வைக்காமல் கவனிக்கலையாடா அப்படின்னு அங்கே குரல் வருது. அப்படியே முருகனுக்கு என்ன பண்ணிட்டேன், நம்பி கும்பிட்டு முருகா நல்ல வேலை காப்பாற்றினேன். மறுநாள், நான் சொல்கிறது 45 வருஷத்துக்கு முன்னாடி, மறுநாள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப என்னைய ஒருத்தன் கூப்பிட்றேன், டேய் ரவி இங்கே வாடா, என்ன இங்கே வாடா இங்கே வந்து பாடுறா அப்படின்னா, ஒரு டப்பா, அதாவது டேப் ரிகார்டர், 45 வருஷத்துக்கு முன்னாடி டேப் ரிகார்டர் ஒன்று
ஒருத்தர் புதுசாக வாங்கிட்டு வந்து டவுனில் அது வந்து தெரியாது, கிராமத்தில் வச்சு நம்ம சொல்கிறதெல்லாம் திருப்பி சொல்லுதுரா. அது ஒரு டப்பா மாதிரி டப்பா மாதிரி இருக்குது. நான் பேசுகிறத அப்படியே என்ன பண்ணுது திருப்பி சொல்லணும்னா ஊரே அங்கே கூடி இருக்கு. அப்போ நான் அந்த இடத்துக்கு என்னை இறைநிலை கொண்டு போகுது. அங்கே எங்கே போகுது பாருங்கள், இறைநிலை எங்கே கொண்டு போகுது? அவன் மூலமாக என்னை இழுத்துட்டு போகுது. அங்கே போகிறேன், நான் போகிறேன். எல்லோரும் பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தன் என்னை மாட்டி விட்டேன். சார் இவன் ரவி பையன் நல்லா பாட்டு பாடுவா சார் அப்படின்னு அவன் சொல்கிறேன். உடனே யாரா ரவி இங்கே வாடா அப்படின்னு நீ கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்டு இங்கே வாடா, என்னடா ட்ரெஸ்ஸு போட்டிருக்க? ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கேன்னா கீழே ஒன்றும் கிடையாது, சட்டை அப்பாவோட சட்டை எல்லாம், அதாவது கீழே ட்ரௌசர் மாதிரி போட்டிருக்கேன். சரி நீ என்னடா படிக்கிறியாடா? இல்லை படிக்கலை, நான் ஆடு மாடு மேய்க்கிறேன். என்னடா படிக்கிற பையன் மாதிரி இருக்க, ஆடு மேய்க்கிறோங்கிற? அப்புறம் பக்கத்தில் ஒரு சொன்னாங்க, அவன் வந்து கொஞ்சம் இதாக உள்ளதுனால சொன்னோன்னே சரி என்ன பாட்டு படிப்பேன்னு சொன்னாங்களே, என்ன பாட்டு பாடுறா அப்படின்னு. பள்ளிக்கட்டு அந்த அந்த காலத்தில் நம்ம கேள்வி வெளியில் என்ன பார்த்துருக்கோம்? ஒன்றும் முருகன் பாட்டு இல்லைன்னா ஐயப்பன் பாட்டு ஹை பிச்சில். அப்போவே எனக்கு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன ஹை பிச்சில் பாட்டு. அவர் அப்படியே மெய் மறந்து கேட்டுவிட்டு கடைசியில் பார்த்தா அவர் மாலை போட்டிருக்காரு. அது எனக்கு தெரியல, எப்படி இருக்கும் பாருங்கள். பாடினோன்னு அவர் இம்ப்ரெஸ் ஆகி என்னையை பற்றி பேக்ரவுண்ட்லாம் கேட்டு, இந்த மாதிரி அப்பா இல்லாத பையன், இந்த மாதிரி அம்மா இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே சரி அப்படியா கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சா நீ வருவியாடா வரையா அப்படின்னா, நான் ஆடு மாடு மேய்க்கணும், அப்பா அம்மா திட்டுவாங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறேன். அப்புறம் கூட்டாவும் அப்பாவை கூப்பிட்டு பேசியிருப்பா அவங்களுக்கு. பேசிட்டு பாருங்கள் இறைநிலை எப்படி கோர்த்து விடுது பாருங்கள். கேட்டுட்டு மறுபடியும் இது பண்ணி அவர் பையன் வந்து என்னோட பையனோன்னா அவர் பையனுக்குள்ள ட்ரெஸ்ஸு, அவருக்கு 8 வயசு பையன், கிட்டத்தட்ட 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து அவன் ட்ரெஸ்ஸை எனக்கு போட்டு என்னைய கூட்டிகிட்டு வந்து ப்ரைவேட் ஸ்டடி போட்டு, ப்ரைவேட் ஸ்டடினா 3 வருஷம் தனியாக படித்த மாதிரி ப்ரைவேட் ஸ்டடி போட்டு என்னைய 2வது படித்து இடையில என்ன வேணும் 5ஆவதில் சேர்த்து விட்றாங்க. 5ஆவதில் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, +2ல் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, +2ல் எ ட்ராப் அவுட் சைல்டு, +2ல் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அடுத்து இன்னும் கேளுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. +2 முடிச்சுட்டு அப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்தா தான் வேலை கிடைக்கும் நல்லா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு நல்ல டீச்சர் ட்ரைனிங்கில் இடமே கிடைக்காது டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு. அப்போ எல்லோரும் நல்லா மார்க் ஃபஸ்ட் மார்க் வாங்கினோன்னே எல்லோரும் டிகிரி செய்கிற அது சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் இது பண்ணி கடைசியில் எனக்கு அது முடிஞ்சிருச்சு. டீச்சர் ட்ரைனிங்கில் டிஸ்டிங்ஷன்லாம் தெரியுமில்ல, எபோவ் கோல்டு மெடல் மாதிரி அதில் எல்லாம் அது முடிச்சிட்டேன். அது முடிச்சோன்னா அப்புறம் வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சி முடிச்சோன்னா அடுத்து அலையன்ஸ் போகுது. அலையன்ஸ் யாரும் பார்க்குறதுக்கு எனக்கு இல்லை, ஏன்னா யாரும் இல்லை. அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு வாத்தியார் ஒருத்தர், அவர் என்னமோ ஒருத்தவங்க சொன்னாங்க உங்கள் இதில் குரூப்பில் உள்ளவங்க ஒருத்தவங்க போய் பார்த்துட்டு வருவோன்னு போட்டு பார்த்துக்கிட்டு இது பண்ணி கடைசியில் பார்த்தா கல்யாணம் ஆகப்போ தான் தெரியுது அவங்க ஒரு அருள்நிதி. எங்கே கொண்டாந்து இறைநிலை வந்து கோர்த்து விடுது? முற்பாதி இறைநிலை என்னை பாதுகாத்து என்னுடைய பிற்பாதியில் எங்கே கொண்டாந்து விடுது? வாழ்க்கை துணை இறைநிலை, இது அருள்நிதி. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அருள்நிதி உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க பேர் சரஸ்வதி. வாழ்க்கை துணையோட பேர் என்னது? சரஸ்வதி. இப்போ நான் என் மயன் மூத்த பையன் யூபிஎஸ்சி பாஸ் ஆகிடுவான். யூபிஎஸ்சி பாருங்கள், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னை லயோலா காலேஜில் முடிச்சுட்டு, சின்ன பையன் மெடிக்கல் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருடைய கருணை? சொல்லுவார் அவர் சொல்லுவார், அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். நீ வந்து தெய்வ குழந்தப்பா. யார்? அந்த அவர் சொன்னல, அவர் எஸ்பியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்போ வந்து இன்ஸ்பெக்டர், அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் சொல்லுவார், டேய் நீ வந்து ஒரு தெய்வ குழந்தை, உனக்கு வந்து எந்த எல்லாமே நீ வந்து உனக்கு வந்து நீ எதை அந்த அவர் சொன்ன நம்பிக்கை. 2வது நான் குருவிட்ட வந்த பிறகு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, கல்யாணம் ஆனோன்னு சொன்னோன்னே காலையில் பயிற்சி போங்க. நான் எனக்கு ஒன்றும் என்னடா திடீர்னு வந்து கல்யாணம் ஆனோன்னு மறுபடியும் 1 வாரம் கழித்து பயிற்சிக்கு போங்கன்றாங்க. தீட்சையை கொடுத்தா எனக்கு வந்து விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ என்ன பண்ண நம்மளுக்கு யாரும் இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோம்ட்டு என்ன பண்ணிட்டேன். அந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகிடுவாங்க, ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் போய் செஞ்சுரி அடிப்பாங்க.
அதனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் வந்து வேதாத்திரியத்தில், அப்புறம் ஏதோ பேராசிரியர் பெருமக்கள் யாருடைய ஸ்பீச்சை கேட்டு அந்த செகண்ட் இன்னிங்ஸில் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ குருவுடைய இது வந்து நான் சொல்கிறது எதுவுமே உயர்வுபடுத்தி சொல்லலை. அப்போ யாம் பெற்ற இன்பம் அப்படின்ட்டு. அதனால் நம்மளால் முடிஞ்சதை இந்த மாதிரி பாடல்கள் மூலம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் குருவினுடைய அந்த நம்ம எண்ணம் தான். இப்போ நம்ம நல்ல எண்ணத்தில் இருந்தோம்னா பார்க்குறது பூரா நல்லதாக தெரியும். இன்னைக்கு கூட முதற்கொண்டு ஐயா அழைச்சோன்னே எனக்கு என்ன லீவ் கொஞ்சம் ஷார்ட்டேஜ், நிறையா லீவ் போட்டேன். நம்ம கரெக்டாக 6 மணிக்குள்ளே போயாகணுமே. 6 மணிக்கு சொன்னதுலேருந்து எனக்கு ஐயாட்டே பலமுறை சொல்லியிருக்கேன், ஐயா நான் ஸ்கூல்லேருந்து கிளம்பி மாட்டுத்தாவணி வந்து, மாட்டுத்தாவணிலேருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது, மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கிட்டு 1 hour ஆகும். ஆரப்பாளையம் வந்து ஆரப்பாளையத்துலேருந்து இதில் காமிக்குதுங்க 4.5 மணி நேரம் காமிக்குதுங்க, நான் 6 மணிக்கு வந்துட முடியுமா, காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியுமான்னு அந்த எண்ணத்திலேயே அதே இதுதான். ஏன்னா நம்ம என்னையை பொறுத்த வரைக்கும் பஞ்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுறவேன். இறைநிலை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னையை கொண்டாந்து, நான் வந்த பிறகுதான் அம்மாவே திறந்தாங்க. எந்த ஒரு பொது நோக்கத்தில் நீங்கள் பயணிக்கும்போது இயற்கை வழிவிட்டு துணை நிற்கும். மதகுபட்டி கிராமிய சேவை திட்ட தொடக்கம், மழை எல்லோரும் வந்துட்டாங்க. மழை அந்த ஓப்பனிங்க்கு எல்லோரும் வருவாங்கள்ல, அந்த செட்டப்போடு வந்துட்டாங்க. மழை அன்னைக்கு பூரா மழை ஊற்றுது. அப்புறம் கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு. வெற்றிவேந்தன் ஐயா நீங்கள் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடுங்க, மழை நின்றும் அப்படின்னு பாடணுன்னு இயற்கை வழிவிட்டுருச்சு. ஏன்னா எவ்வளவு ஐயா ஒரு கிராமிய சேவை திட்டத்துக்கு எப்படி செலவு பண்ணி இது பண்ணி, சாயந்தரம்னா நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கிறது எப்பயும் என்ன பண்ணுவோம், அது சாயந்தரம் மழைக்காலமாக எப்போ போயிருந்தேன், சாயந்தரம் தான் மழையே வருது. இது அப்படி நான் சொல்கிறதெல்லாம் 1-2 தான். அதே போல் எங்களுக்கு மண்டல கூட்டம் மதுரையில் நடக்கும். நான் குருவினுடைய கருணையை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடுறதுக்கு வழியே வர முடியல, இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் அந்த பாடல்கள் இது பண்ணுறேன். மண்டல கூட்டம் நடக்கும் எங்களுக்கு மதுரை மண்டலம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்பயுமே எங்களுக்கு வந்து லீவ் வந்து இதுக்குனால மத்தியானம் 2 மணிக்கு கூட்டம். மத்தியானம் எத்தனை மணிக்கு கூட்டம்? 2 மணிக்கு கூட்டம். காலையில் செஷனை முடிச்சுட்டு ஏறுறேன். ஏறி 1 மணி 12:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னே அங்கேருந்து 1 hour ட்ராவலிங் டைம். எங்கே என் ஸ்கூல்லேருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு 1 மணி நேரம். அப்புறம் அங்கேருந்து அந்த மண்டல அலுவலகம் போகிறதுக்கு சிட்டிக்குள்ளே இருக்குது, அதில் போகிறதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகும். 2 மணிக்கு கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எப்பயுமே பஞ்சுவாலிட்டி போகணும் அப்படிங்கிறப்ப காலையில் அன்றைக்கி கூட்டத்துக்கு போகிறதுனால சாப்பாடு கொண்டு போகல. வந்து பார்க்குறேன் டைம் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா கூட்டத்தை கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி நான் எப்பயுமே அப்படி இன்றைக்கி அது மாதிரி தான் சாப்பிடாம தான் வந்தேன். 12 மணி 12:30 வந்துட்டேன். பஸ் ஏறினோடனே ஏதாவது மோட்டரில் நிப்பாட்டினாங்கன்னா சாப்பிடுவோம்னு பார்த்தேன். மோட்டரில் உள்ளே போய் பார்த்தா கவர்மெண்ட் பஸ் மோட்டல், அது ஒரு விதமாக தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. உள்ளே போனோன்னே பார்த்தா சாப்பிட்ற மாதிரி இல்லை. வெளியில் 2 கொய்யாப்பழம் இருந்துச்சு, சாப்பிட்டு. அப்போ நம்ம மனசு தான் காரணம். ஐயோ நம்ம சாப்பிடாம, வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, ஏங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா, இல்லை நான் இங்கே இறங்கி சாப்பிட்டுக்கிறேன், இங்கே ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன். அதே போல் நான் அந்த மண்டல கூட்டத்துக்கு போகிறப்ப சாப்பிடாம அந்த சாப்பிட்றதுக்கு 150 ரூபா அந்த சாப்பாட்டு காசை ஆட்டோவுக்கு கொடுத்துட்டு ஏறி போயிடுறேன். கரெக்டாக 2 மணிக்கு போயிடுறேன். உள்ளே போனோன்னே என்னென்னு தெரியல, என்னை பார்த்தோன்னே ஐயா வெற்றிவேந்தன் ஐயா வாங்க இந்த சாப்பிடலாமே, சாப்பாடு போய்கிட்டு இருக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. என்னடா அது, நம்ம சாப்பிடாமல் வந்திருக்கோம். ஆனால் மதியானம் கூட்டம் நடக்கிறப்போ சாப்பாடெலாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. 2 மணிக்கு கூட்டம்னா சாப்பாடு போட்டுல ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. நானும் சரி ஏதோ ஸ்பெஷலாக யாரோ இதுக்கு இது பண்ணியிருக்காங்க போட்டுருக்குன்னு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டேன். அது நான் எங்களுக்குள்ள சாப்பாடு கிடையாது, வேறு ஏதோ ட்ரைனிங் நடந்ததுக்கு அவங்களுக்குள்ள சாப்பாடு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ குரு, ஏண்டா எனக்காக நீ ஒருவேளை உணவை நீ தியாகம் பண்ணுறியா, சாப்பிடுன்னு சாப்பிட வச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் நான் அந்த குருவினுடைய இதை நான் கண்டுபிடிச்சிட்டு, இது மாதிரி நிறையா இருக்குது. அதே போல் ஐயா சொன்னாங்கல்ல நல்லாசிரியர் விருது, அதை கட்டாயம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும்.
ஏன்னா நீ ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் தான் கடவுள் குழந்தைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னையா நீங்கள் சொல்கிறதுக்கு என்னையா இருக்குது. நல்லாசிரியர் விருது வாங்கணுங்கிறது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வாழ்க்கையில் ஒரு, இப்போ நம்மளுக்கு எப்படி ஞானாசிரியர் விருது அது மாதிரி. அப்போ இந்த இவர் சொன்னார்ல, அந்த என்னைய படித்து என்னை எடுத்து தத்தெடுத்து வளர்த்தவர், அவருக்கு ஒரு ஒவ்வொரு வருஷமும் எப்பா நான் சாகிறதுக்குள்ளே நீ அந்த நல்லாசிரியர் விருதை வாங்குறத என் கண்ணால் பார்க்கணும்யான்னு சொன்னோன்னு நான் கொடுக்குறதே இல்லை. போன வருஷம் நான் கொடுத்தா நம்மளுக்கு தான் சொல்ல தெரியுமே. நான் வந்து இப்போ நிறைய அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு இது வச்சுருக்குறாங்க, ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க, அதன்படி உள்ளதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் மெயின் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்டர்வியூவில் வாங்குகிற மார்க்கை வச்சு தான் அது கிடைக்கும் அப்படின்னு நாம்ஸ் வந்திருக்கு. அந்த இன்டர்வியூவுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. சிஓலேருந்து சிஓ, டிஓ, பிஓ, டயட்டுன்னு இருக்குது, டயட்டினுடைய பிரின்சிபாலு, லெக்சரர்ஸ்ன்னு போட்டு ஒரு 10 பேர் அடங்கிய குழு வந்து போடுற மார்க்கை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணி மார்க்கை வச்சு அந்த டைரக்டர் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. அப்போ இன்டர்வியூ வந்து முக்கியம். முதல்ல ஒரு நாள் போட்டாங்க, போஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா சிஓவுக்கு பல அலுவல் இருக்குல்ல, சிஓவுக்கு வந்து திடீர்னு ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. இந்த மீட்டிங்கு திடீர்னு இங்கே டைரக்டர் ஏதாவது ஒன்று கேட்டாருன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஆன்லைன் மீட்டிங் போயிடுவாங்க. இப்படி முதல்ல போட்ட டேட்டு போஸ்ட்போன் ஆயிடுச்சு, 2வது போட்ட டேட்டு போஸ்ட்போன் ஆயிடுச்சு, 3வதாக ஒரு டேட்டு வருது 2 நாளைக்கு முன்னாடி. என்ன டேட்டு வருதுன்னா, இப்போ மணி என்னங்க கரெக்டாக 7:15 சிஓ நேர்காணல் ஆகஸ்ட் 14 நடக்குது. ஆகஸ்ட்டு இதே 14 7:15 மணி. ஏன்னா சிஓஸ் வந்து முக்கியமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அந்த 7 மணிக்கு மேலே தான் இந்த மாதிரி வேலையில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 7:15 இன்டர்வியூ உள்ளே போகிறேன். ஒவ்வொருத்தராக மடக்கி கேள்வி கேட்குறேன். என்ன இவ்வளவு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 90 பக்கம் அனுப்பிச்சிருக்கீங்க, அவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா? சிஓ கேட்குறாரு. மரம்லாம் நிறையா, நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் முதல்ல மரக்கன்று வச்சுட்டு தான் மாஸ்டர்லேயே கையெழுத்து போடுவோன்னு போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள் சர்வீஸில் எத்தனை வருஷம் சர்வீஸ்? 30 வருஷம் சர்வீஸ். எத்தனை மரக்கன்றுகள் வச்சுருக்கீங்க? ஐயா, மரக்கன்று வச்சதுங்கிறத விட ஏறக்குறைய 100கணக்கான மரக்கன்று வச்சு அதை காப்பாற்றியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அது முக்கியம். மரக்கன்று போகிற போக்கில் வச்சுட்டு போகலாம், அது சொன்னேன்னு அவர் எதிர்பார்க்கல. மரக்கன்று வைக்கிறது ஈஸிங்கயா, ஆனால் வச்ச கன்று 90% கன்றுகளை நான் என்ன பண்ணிட்டேன், காத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மற்ற இதெல்லாம் சமுதாயத்தில் என்னென்னு யோகாலாம் இவ்வளவு பண்ணி படம் வச்சுருக்கீங்க. அவங்க கேட்ட 10 கேள்வியிலையும் ஃபுல் மார்க்கு. இங்கேருந்து அனுப்பின லிஸ்ட்டில் 10 பேருக்கு, ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் கொடுப்பாங்க என் நல்லாசிரியர் விருது. 20 பேரை அனுப்புவாங்க, 1:2ன்னு அனுப்புவாங்க. அதில் ஆள் யார்? அங்கேருந்து சொல்கிறார் சிஓ ஆஃபீஸில், சார் நீங்கள் தான் ஆள், உங்களுக்கு கட்டாயம் கன்ஃபார்மு. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, அங்கே டைரக்டர் ஆஃபீஸில் அங்கே ஒரு லிஸ்ட்டு ஒன்று உள்ளே வரும், அதனால் சொல்ல முடியாதீங்க. ஆனால் உங்களை வந்து அனுப்பின லிஸ்ட்டில் நீங்கள் தான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அன்னைக்கு நடந்த அந்த இன்டர்வியூ என்னைக்கு 100% நம்பிட்டேன், எனக்கு டெஃபினட்டாக கிடைக்குது. இப்படி எத்தனையோ, இப்போ நான் சொன்ன ஒரு 2-3 தான் சொன்னேன் உங்களுக்கு. அதனால் குருவை வந்து நீங்கள் சரணடையணும். சரணடைஞ்சிட்டீங்க நிச்சயம். நம்ம என்ன பண்ண, ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், பாபாட்டே கொஞ்சம் நாளைக்கு போவோம், சாய்பாபா கோயிலுக்கும் போவோம், அந்த கோயிலுக்கு போவோம். அது அவர் பாப்பா ஏண்டா டேய் இப்போ நம்மளே ஒரு கடை வாங்கி இது பண்ணோம், உங்களை தான் நம்பியிருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் தான் எடுக்கணும்னா அவர் என்ன பண்ணுவார், நம்மளை தான் நம்பியிருக்காங்களா அந்த அம்மா, நம்ம உதவி செய்யணுங்கன்னு இருக்கும். நீ 4 பேர்கிட்ட போய் கேட்டேன்னா அதுதான் அது. அதனால் தத்துவத்தில் குறைபாடு கிடையாது, வேதாத்திரியத்தில் குறைபாடு. யார்கிட்ட குறைபாடு? நம்மகிட்ட. அதனால் இங்கே வந்து பேசுறதுக்கான தகுதியை நம்ம என்ன பண்ணுறதில்ல, பேராசிரியர் பெருமக்கள் வளர்த்துக்கிறது கிடையாது. இப்போ நான் சொன்னது பூரா பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் வந்து குருவோட கருணையை பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன். 2வது, நான் இங்கே சர்வீஸுக்கு வந்ததுனால எங்கள் வாழ்க்கை 2 பேரும் போனோம்னா என்ன ஆக முடியாதுல்ல, பிள்ளைகளை இது பண்ண முடியாது. அவங்க எனக்காக என்ன பண்ணிட்டாங்க, தியாகம் பண்ணிட்டாங்க. துணை பேராசிரியர் முதற்கொண்டு ஆகலை. அப்போ இருந்த அருள்நிதி, நீங்கள் போங்க சர்வீஸுக்கு போங்க. ஏன்னா 2 பேரும் போனோம்னா பிள்ளைக மற்ற இதுகள்லாம், ஏன்னா இப்போமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து சும்மா போன வந்தெல்லாம் கிடையாது.
சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஒரு குருவோட பாடலை பாடி அடுத்த இதை தொடரும். பாட்டு பாடுறப்ப அப்படியே நீங்கள் கண்களை மூடிட்டு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆழ்நிலை தவம் என்ற மாதிரி உணர்வு பெறலாம். எவ்வளோ நேரம் இங்கேயா இருக்கு? இப்போ எவ்வளோ போயிருக்கு? ஒவ்வொரு சரிங்க. இல்லை, யாருக்காவது விருப்ப பாட்டு இந்த பாட்டு பாடுங்க, ஏன்னா கூட பாடிக்கிறேன். அதை அப்படின்னா இப்போ வச்சுங்க. ஒரு கடைசியில் ஒரு 10 நிமிஷத்தில் இது பண்ணு. ஏன்னா எல்லா குருவோடைய ஒவ்வொரு பாட்டுமே போன தடவை வந்திருக்கப்ப ஐயா அந்த பாட சொன்னார். அதே பாடலை பாடிடுவோம். அடுத்து பாடலை பாடி நான் ஒரு பாட்டை பாடுறேன். அப்புறம் என்னுடைய இதை சொல்லி கண்களை மூடி கண்வைங்க. அழகிய ஜோதியாய் அருளிட வந்தீர், ஆன்மீக நெறிகள் அனைத்தையும் தந்தீர். வாழ்க வையகம் வளமுடன் என்றீர், மனவளக்கலை மூலம் மாற்றத்தை தந்தீர். மனவளக்கலை மூலம் மகத்துவம் தந்தீர். அறிவே தெய்வம் என்பதை அகிலம் அறிந்திட அறிவு திருக்கோயில்கள். அருட்பெருஞ்சோதி நகருக்கு வந்தீர், அறநெறி பண்புகள் உலகிற்கு தந்தீர். அறநெறி பண்புகள் அனைத்தையும் தந்தீர். முடிவின்றி தொடர்வது மானுட வாழ்க்கை, முழுமையை அறிவதே பிறவியின் வேட்கை. அன்பே அகிலத்தின் திருமுகம் என்றாய், அதுவே ஞானத்தின் மறுமுகம் என்றாய். அதுவே ஞானத்தின் மறுமுகம் என்றாய். ஞானம் பெறுவது எளிதல்ல அன்று, உம்மருளாலது சாத்தியம் இன்று. ஞானம் பெறுவது எளிதல்ல அன்று, உன்னருளாலது சாத்தியம் இன்று. உடல் உயிர் மனம் பற்றி உண்மையை சொன்னாய், நாம் யார் என்பதன் ரகசியம் தந்தாய். உடல் உயிர் மனம் பற்றி உண்மையை சொன்னாய், நான் யார் என்பதன் ரகசியம் தந்தாய். ஜென்ம ஜென்மமாய் செய்திட்ட பாவம் போக்கிடும் பழி கூறும் வேதாத்ரியம். ஜென்ம ஜென்மமாய் செய்திட்ட பாவம் போக்கிடும் வழி கூறும் வேதாத்ரியம். புவிதனில் அதிசயம் ஆழியாராகும், ஆழியாரை இனி அகிலமே பாடும். புவிதனில் அதிசயம் ஆழியாராகும், ஆழியாரை இனி அகிலமே பாடும். ஆழியாரை இனி அகிலமே தேடும். வாழ்க வளமுடன்.
இன்னைக்கு ஆழியாரில் பார்த்துருப்போம் குருவினுடைய அந்த 14வது தேதி 116வது ஜெயந்தி விழா நிகழ்வினை. ஒரு வருங்காலத்தில் அந்த ஆழியார் வந்து அகிலமே தேடி வரக்கூடிய ஒரு புனித தலமாக நிச்சயமாக உணரும். குருவை நினைந்திட குளம் தலைக்குமே நம் குருவை நாம் நினைந்திட குணம் சிறக்குமே நம் மனம் சிறக்குமே. குருவே எம் குருவே குருவே அருள் வடிவே. குருவை நினைந்திட எண்ணம் சிறக்குமே நம் குருவை நாம் தொழுதிட எல்லாம் சிறக்குமே. குருவே எம் குருவே குருவே அருள் வடிவே. வாழ்க வளமுடன். அதுபோல் நம்ம வந்து அந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனது ஸ்டே என்ன சொல்லுவாங்க, ஸ்டே இன், அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம சொற்பொழிவுகள்லாம் நம்ம வேதாத்திரியம் பரவுச்சுன்னு புள்ளி ஓரம் சொல்லுது. அப்போ தான் தெரிஞ்சு வேதாத்திரிய பேராசிரியர்கள் இத்தனை பேர் இருக்காங்களா. அதில் ரேங்க்கெல்லாம் சொன்ன மாதிரி சாதனை மார்க்கத்தில் யார், கணேசன் ஐயா நான் நினச்சி பார்த்தா அது நம்மளை வந்து அந்த இறைநிலை நம்மளுக்கு அடையாளம் காட்டி விட்டு சென்றது. அதில் கிடைச்ச வாய்ப்பு தான் நான் அதில் பார்த்து போஸ்டரை பார்த்து இந்த மாதிரி உள்ள வந்து டெய்லி காலையில் 4:30 மணிக்கு வேதாத்திரிய ஞானகானம், வேதாத்திரிய ஞானகானம். அதன் பிறகு அப்புறம் பல மாற்றங்கள் வந்து இது பண்ணுச்சு. அப்போ இந்த வேதாத்திரிய ஞான களஞ்சியத்தை பார்ப்பதற்கான இப்போ நான் சொன்ன மாதிரி நான் அந்த 30 முதல் 30 வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பதிவுகள் பல விதமான பதிவுகள் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக என்கிட்ட என்ன இருக்குது, அதிகமான பதிவுகள். அந்த பதிவுகள் பூரா இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு வரேன், குருட்ட வந்து இறைநிலையிட்டிருந்து 30 வயசு வரைக்கும் இறைநிலை என்னை கையை பிடிச்சி என்னை அழைத்து சென்றது. அதன் பிறகு யார்கிட்ட ஒப்படைச்சிருச்சு, குருட்ட ஒப்படைச்சிட்டு இன்னும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், பதிவுகளை வந்து சாமானியமாக நம்மளை என்ன பண்ண முடியாது. இன்னும் எத்தனையோ பேராசிரியர் பெருமக்கள் மூத்த பேராசிரியருங்கிறாங்க, சினத்தை என்ன பண்ண முடியல அவங்களால, சொல்லுவாங்க பிறவி குணத்தை. அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் தவறாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்கள் 5 வேளை தொழுகிறாங்க. அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தான் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு தவம் பண்ண இது பண்ணாலும் சத் சங்கம் வந்து இங்கே வந்து தவ மையத்திற்கு வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுற மாதிரி கிடைக்கிறப்ப கிடந்த உணர்வு வைப்ரேஷன் என்னவாது கிடைக்காது. வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம எங்கே வரணும், தவ மையங்களுக்கு வரணும். அப்போ நான் இன்னும் வந்து என்கிட்ட உள்ள பதிவுகள் கிட்டத்தட்ட எனக்கு வயசு 60 ஆக போகுது. 30 பதிவான அந்த பதிவுகளை அடுத்த 30 வந்து என்ன பண்ண முடியல, நான் இதை மாதிரி ஈடுபாடாக இருந்து பண்ணவே கழிக்க முடியலைன்னா அப்போ மற்றவங்க எப்படி கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நல்லதாக நினைக்கணும். இப்போ பாருங்க, பார்க்குறோம் நண்பரை பார்த்தோன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களை பார்த்தோன்னா அப்படியே நம்ம என்ன ஆயிரும், மெடிடேஷன் இஸ் நத்திங், மெடிடேஷன் இஸ் நத்திங். மனம் ஒன்றி உங்களுக்கு பெருமக்கள் இதை பெருமக்கள் உங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சமைக்கிறதே அதை ஒரு மெடிடேஷன் ஆகும். அதை உடல் தவம்னு சொல்லுவாங்க. முத்துக்குமார் ஐயா சொல்லுவார், உடல் தவம். பாருங்கள், அந்த பதிவு வந்து நம்ம அவர்களெல்லாம் மதனையா எல்லாரையும் எங்கே வர்றோம், இங்கே கொண்டு வரோம் பாருங்கள். அந்த அளவுக்கு உணர்வு ஊட்டி பேராசிரியர் பெருமக்கு ஒவ்வொருவரும் இந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு நம்மளை இடைநிலை வந்து அடையாளம் காட்டி விட்டு சென்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேதாத்திரியம் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் தானேங்க பண்ணீங்க, அமர்ஜோதி நகர்லையும் பண்ணாங்க, இப்படி தானேங்க. அதில் இல்லை. அதனால் காலம் வந்து
இந்த மாதிரி வரும்போது அது தன்னை அந்த அப்போ அந்த கொரோனா வந்து இயற்கை வந்து தன்னைத்தானே அதை என்ன பண்ணிக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அடுத்தது நின்று வர்றப்ப அளவுக்கு மீறி போகிறப்ப அது என்ன பண்ணும், இறைநிலை தன்னை சரிப்படுத்துவதற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வாய்ப்புகளை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கிறோம். அதனால் இந்த இதில் வந்து பயணிக்கிற போது நிறைய அனுபவங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்கிறோம். அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒன்றும் நம்ம எதுவுமே நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் இருக்கும். நல்ல எண்ணத்தில் இப்போ ஐயா இப்போ ஒருத்தர் மேலே அவர் வந்து ஒரு ஆழம் பதிஞ்சிச்சுன்னு வைங்க, அவர் என்ன தவறுகள் செஞ்சாலும் என்ன வேணாகுது. ஆனால் ஒருத்தரை நம்ம வந்து ஒருத்தரை மனசில் நெகட்டிவாக ஒருத்தரை வச்சிட்டோம்னா அவர் என்னதான் நல்லது செஞ்சாலும் எண்ணத்தை பற்றி கவிகள் எத்தனை கவி எண்ணம், வேதாத்திரி மகரிஷி வெண்ணம் இருக்கிறதுலேயே ஞானக்கலைஞத்தில் அதிகமாக மகரிஷி எழுதின கவிகள் வந்து கிட்டத்தட்ட 61 கவி ஐயாவுக்கு தெரியும். எதை பற்றின்றீங்க? 61 கவிகள் அகத்தவத்தை பற்றி. அகத்தவத்தை பற்றி எத்தனை கவிகள்? 61 ஞானக்கலைஞர். அப்போ அகத்தவம் வந்து கல்லும் மரமும் நின்று ஒரு கவி இருக்குங்க இல்லையா, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று. அந்த கவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லு மரம் அதனுடைய பண் வச்சிருது, நீ வந்து இந்த இப்படி இருக்கேன்னு ஒவ்வொரு கவி தயவு செஞ்சு நான் இந்த என்னுடைய வருகைக்கு பிறவாது ஒவ்வொரு ஐயா வந்து அதில் ரொம்ப அவருக்கு அடைமொழியே என்னது, ஞானக்களஞ்சியம் கணேசன். அறியாமை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்னது? அறியாமை தான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி இல்லை. ஒருத்தர் இதில் சொல்கிறார், பேசுகிறார், எப்போதும் மகிழ்ச்சியே அப்படிங்கிறார். எப்போதும் மகிழ்ச்சிங்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? முடியாது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல காய்கள் இப்போ பேச்சில் அதில் சொல்கிறதெல்லாம் முடியாதா? அது 120 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். அதில் சொல்கிற இளமையை காக்க முடியும், முதுமையை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்மளுக்கு இருக்க 120ங்கிறது எதில் வந்து நிற்கிது? 60 இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் 70ன்னு என்ன ஆகிருக்கு, ரைஸ் ஆகிருக்கு. காரணம் இப்போ நிறையா பேர் அவேர்னஸ் வந்துருச்சு. கூழ் குடிக்கிறது, அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அந்த என்னது முளை கட்டிய இதெல்லாம் சாப்பிட்றது நிறையா வந்துட்டாங்க, ரொம்ப இதில் வந்துட்டாங்க. ரெண்டாவது மெடிக்கலுடைய வளர்ச்சியின் காரணமாக இப்போ ஒரு இந்தியனுடைய சராசரி வந்து 72 உயர்ந்திருக்கு. பரவாயில்ல. காரணம் இது உணவு முறை, பழக்க வழக்கம். உணவு வந்து பாருங்கள், அந்த 5 அளவு முறையில் எதை ஃபஸ்ட்டு மகரிஷி வச்சுருக்கார் பாருங்கள். உணவு மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மற்ற 5 நம்ம கருவிகள் இருக்குல்ல, கர்மேந்திரியங்கள் 5ம் மிச்ச நாளும் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால தான் மகரிஷி வந்து எதை ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க, அளவு முறையில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ ஐயா என்னைக்கு கிட்டத்தட்ட ஐயாவை பார்த்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் 10 வருஷம் இருக்குமாங்கய்யா இருக்கும். அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே ஸ்பீடு, அதே இது முடியுமா? பார்த்து நம்ம என்ன பண்ணணும், எங்கள் இதில் ஐயா மாதிரி ஒருத்தர் இருக்கார் 75+, ஐயாவுக்கு 60+, 75+. கொரோனா காலத்துலலாம் எங்கேயுமே நாங்கள்லாம் போகாதீங்க. இப்போ தினகரன் அவர் பேரை இங்கே ஒன்று கட்டாயம் சொல்லி, அவர் பேர் என்னது, தினகரன் மூத்த பேராசிரியர். அவர் தான் எல்லாருக்கும் நேரம். அவர் கொரோனாக்கு புட்டாயத்தில் கூட எங்கேயும் என்ன பண்ணல, உள்ளே இருந்ததில்லை, சர்வீஸ் பண்ணுறார். ஐயா மாதிரியே ஸ்மார்ட்டாக இருப்பார். அப்போ அவரை பார்த்தா 70லையும் 60லையும் ஐயா மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கலாங்கிறத ஏற்றுக்கலாமா? கட்டாயம் முடியும். அப்போ இப்போ ஐயாவால் முடிகிறது, நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்மளால் 70ல் ஐயா மாதிரி இருக்க முடியுமா? முடியுமா? முடியும். ஏன் முடியும் சொல்லுங்கள். ஏன் முடியும்? அதனால் இறைநிலை வந்து எங்கெங்கே தேவை இருக்கோ அங்கே. இப்போ நம்மலாம் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா நான் ஒரு கருவி தான். நான் இப்போ முன்னாலாம் வந்து மேலே ஸ்டேஜ் ஏறதுக்கே பயப்படுவேன். அப்போ நல்லா எதானொன்னே நம்ம போய் உட்காந்தா போதும், எங்கேருந்து கருத்து வரும், குருட்டேருந்து உங்களுக்கு என்னென்ன தேவைக்கு இருக்குன்னா. ஆலியார் போகிறப்போ ஒவ்வொரு முறையும் நான் ஒரு தேடலோடு போவோம். நம்ம எல்லாருமே அப்படித்தானே. கரெக்டாக அந்த அங்கே யாராவது ஒரு பேராசிரியர் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்,
தீர்வு கிடைக்கும், கட்டாயம் தீர்வு கிடைக்கும். நிறையா அதில் ஒவ்வொரு ஆளையாலும் இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி சொல்கிறப்ப அங்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும். இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸ் நான் வைப்பேன், வேறு 100 பேருக்கு குறையாமல் யாரையும் நான் வந்து யோகா செய்ய வாங்க, பயிற்சிக்கு வாங்க, தவமயத்துக்கு வாங்கன்னு கொடுப்பாங்க. ஆசிரியர் பொதுமக்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓ அப்போ ஐயாவோடைய இந்த வளர்ச்சி, இப்போ நான் ஸ்டேட்டஸில் சமுதாயத்தில் நான் என்னவா இருக்கேன்? நல்லா இருக்கேன், நல்ல மனுஷன்னு பேர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, பசங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து ஆரோக்கியமாக உடலளவில் மனதளவில் சமுதாயத்தில் நல்ல ஒரு இதோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மார்க்கம் அப்படின்ட்டு வர்றாங்க. அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? உள்ளே வராங்க. 3 வருஷமாக, கடந்த 3 வருஷமாக மாணவர் திறனூக்க பயிற்சின்னு மாணவர்களுக்கு, ஏன்னா குருவனுடைய ஆசி, குருவனுடைய அவா என்னது? இந்த வேதாத்திரிய கல்வி யாருக்கு போய் சேரணும்? அவர்களுக்கு போய் சேரணும். வருங்காலம் அவர்களுடையது. கடந்த 3 வருஷமாக ஒவ்வொரு வருஷம் 3 வருஷமாக தொடர்ந்து 100 பிள்ளைய வருஷம் முழுக்கும் எங்கிட்ட வந்து என்ன பண்ணுதுங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ். அதில் ஒரு சில வீடியோலாம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துருக்கீங்களாமா? அந்த அருத்தொண்டல் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அவர்கள் மூலம் யார் வரா? வர்ற பேரண்ட் வர்றாங்கல்ல, அவர்கள் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுறாங்க. எங்களுக்கு தீட்சைக்கு ஆள் வந்துடுறாங்க, பயிற்சிக்கு ஆள் வந்து இதே பார்த்தீங்களா? பிள்ளைகளை கையில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன வர, பிள்ளைகிட்ட ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட அப்படியே மாற்ற முடியாது. வீட்டில் போய் செருப்பை வரிசையாக வச்சானாலே முடிஞ்சு போச்சுல, வந்துருச்சுல. அவன்கிட்ட வந்து சொல்கிற கேட்கலாம். ஒரு சின்னதை வந்து அவன்கிட்ட சொல்கிறா. ஒவ்வொரு பேரண்ட்டு வந்து சொல்கிறா, ஐயா முன்னாடி வந்து சல்லு புல்லுன்னு கோவப்படுவாயா? பொம்பளை பிள்ளையை சொல்லுவாங்க, அடோல்சன்ஸ் பொம்பளை பிள்ளைகிட்ட. ஒரு பிள்ளை இன்றைக்கி என்னை போஸ்டரில் பார்த்துட்டு ஒரு பிள்ளை வாழ்த்து சொல்லுது, ஐயா வாழ்க வளமுடிங்கயா, போய் சிறப்பாக பண்ணிட்டு வாங்கயான்னு என்னோடய ஸ்டூடெண்ட்டு, பிடிசி ஸ்டூடெண்ட்டு எனக்கு வாழ்த்து அனுப்பிச்சிருக்கு. எப்படி பாருங்கள். அதனால் நாங்கள் முதல்ல ஆரம்பித்த யாரை வச்சு ஆரம்பித்தோம்னா, குடுவாஞ்சியில் ஜேகே அம்மா, ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஆரம்பித்தாங்க. அதை வச்சு பார்த்து நாங்கள் ஆரம்பித்து எங்களுக்கு கிடைச்ச அந்த திட்ட அலுவலர் மற்ற எல்லோருடைய இப்போ இந்த கடந்த 5 வருஷமாக ஜெயின் யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு அப்படியே சர்வீஸ்க்கு வந்துடுறாங்க. நான் வந்து பசங்கிட்ட இந்த மாதிரி வேதாத்திரியத்தை அப்படியே இதில் வாழைப்பழத்தில் இந்த இது பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறப்ப அவர்கள் மூலமாக வருஷம் மூலம், அதே போல் சம்மர் கேம்பில் சம்மர் டயத்தில் 2 பேட்ச் போடுவோம், 15 நாள். அதுலேயும் 100 பிள்ளைய கலெக்டர் முதற்கொண்டு சிஓ முதற்கொண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க வேதாத்திரியத்தை. ஆனால் பர்சன்டேஜ் அளவில் பார்த்தோம்னா 5% கூட இல்லை விதைச்சது. நம்மளுடைய வேதாத்திரிய விதைப்பு எத்தனை சதவீதம் கூட இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது 5 என்னவா மாறும். அப்போ அந்த 3 வருஷமாக அது சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த கொடுக்குது. அது வந்து எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் அது வந்து என்னவாக இருக்குது, ரொம்ப உண்மையிலே சிவகங்கை இதை தமிழ்நாட்டிலே அதிகமாக அந்த மாணவர்களுக்கு வருஷம் முறான். அதான் முக்கியம். என்னது, இப்போ ஒரு சம்மர் கேம்பில் நம்ம கொடுத்தோம்னு வைங்க, அதை அவனால் என்ன பண்ண முடியாது, அடுத்த சம்மர் வரைக்கும் செய்ய மாட்டேன். இப்போ எவ்ரி சண்டே என்னது 500 ரூபா தான் ஃபீஸு. எவ்ரி சண்டே 6:30 to 8:30 2 மணி நேரம் வர்றாங்க. ஆடல் பாடல் எல்லாம் இது பண்ணி எல்லாம். இப்போ எங்களுக்கு இப்போ இதில் வந்து எங்கள் சிவகங்கை அறக்கட்டளை 2000 ஆரம்பித்தது. அறிவு திருக்கோயில் அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்துச்சு. பட் ஆனால் அறிவு திருக்கோயில் ஆரம்பித்தது வந்து 2025வது வெள்ளி விழா வர இங்கே கொண்டாட போகிறோம். வர 28ஆம் தேதியில் வந்து வெள்ளி விழா கொண்டாடுது. யார் ஐயாவுக்கு எஸ்கே ஐயா தான் இப்போ எங்கேயும் வர மாதிரி இருக்கல. உழவன் தங்கனவையல் வராங்க, பெருமாள் ஐயா வராங்க, அமுதா ராமானுஜம் அம்மா இங்கே வருகை தர இருக்கிறாங்க. காரணம் இந்த மாதிரி வர்றவர்களை நீங்கள் உணர வச்சிட்டீங்கன்னு வைங்க போதும். அந்த கடந்த 5 வருஷமாக அந்த பிடிசியில் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா பிடிசி வர்றவாங்க கோர்ஸ் படிப்பாங்க, எம்ஏ யோகா எம்எஸ்சி யோகா படிப்பாங்க, சர்வீஸுக்கு வர மாட்டாங்க. ஆனால் இந்த கடந்த 5 வருஷமாக வரக்கூடியவர்களை உணர்வூட்டிட்டிங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு என்ன ஆகாது, அவங்க இப்போ சர்வீஸுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகளை அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதனால் நம்ம நினைக்கிறது வந்து இப்போ அந்த வர 100 பசங்களில்
100 பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, 100 பேரும் அதை வந்து இவ்வளோ 10 பேர் வாங்கினாலே போதுமே, 10 பேர் வாங்கினாலே போதும். அவன் என்ன பண்ண மாட்டான், அடுத்து 2வது வந்து வாரம் வாரம் அதை ரீகால் பண்ணுறப்ப அது போய் சேருது. ரொம்ப சிறப்பு. அங்கே ஒவ்வொரு வருஷமும் அந்த மண்டலத்தில் நாங்கள் தான் 2வது கடந்த 3 வருஷமாக எஸ்கே மையாட்ட சிறந்த அறக்கட்டளைன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மண்டலத்துக்கு தான் கொடுப்பாங்க, மதுரை மண்டலம் அவங்க நம்பர் 1. இது எதுக்கு காரணம்னா, என்னை போல பல உணர்ந்த பேராசிரியர் பெருமக்கள் சர்வீஸ் பண்ணதனுடைய விளைவு அந்த வேதாத்திரிய கல்வி யார்கிட்ட போயிருக்கு, குரு என்ன விரும்பினாரோ, யார்கிட்ட போகணுன்னு விரும்புகிறாரோ போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரோக்ராமுக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதை தொடர்ந்து வழங்கணும். அதனால் நான் சொன்ன மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையில் அதை நம்ம கிடைக்கிறப்ப நல்லா சொன்ன மாதிரி ஐசனா 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கன்னா அந்த குரு இந்த குரு அவருடைய அழைப்பை என்னால் என்ன பண்ண முடியல, தட்ட முடியலை. நான் பெரும்பாலும் அது சொன்ன மாதிரி சொல்கிறத பூரா என்ன பண்ணிடுறேன், ஒரு சிறப்பு நிகழ்வு இன்றைக்கி என்ன தினமோ அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டு விட்ருது. அப்போ அதை கேட்குறப்ப அந்த சொன்னல அந்த அருள் தொண்டர்கள் குரூப்பில் 80% நான் போடுற வீடியோவை என்ன பண்ணிடுறாங்க, பார்த்துறாங்க. ஐயாட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ், ஒரு வரி மெசேஜ் வரும் அப்படின்றதில் பார்க்குறப்ப, அப்போ எல்லோரும் நம்மளை நம்பி எதிர்நோக்கி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி ஏதாவது போடுற மாதிரி வருது. அது எனக்கு என்னென்ன வெளியில் போய் இந்த மாதிரி வெளியில் எடுத்தேறி போய் சர்வீஸ் பண்ணுறதை விட அங்கே இருந்துக்கிட்டே பண்ணலாம். இந்த மாதிரி இது உள்ளவங்க ஆன்லைனில் இதில் இது பண்ணுறவங்கன்னு இந்த நேரத்தில் உங்களோட அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஒரு 2 குருவை பற்றிய பாடலோடு நிறைவு செய்துட்டு அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அம்மா அதோ வராங்க. சொல்லு அம்மா. கோட்டையாக இது பூரா மெட்டு, இந்த மெட்டு தான். கோட்டையாக மலை, கோட்டையாக அணிவகுக்க, தோப்பாக சூழ்ந்திருக்க நீரோடை அப்படின்னு தான் வருது. எனக்கு டக்குன்னு வரலைங்கம்மா, தயவு செஞ்சு நான் அப்புறம் உங்களுக்கு இதில் இது பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், சரியா? ஏன்னா வரிகளை பூரா வாட்ச் பார்த்து டக்குன்னு பார்த்தோன்னே டியூன் போடுறது கொஞ்சம் சிரமம். 2வது நல்லா எல்லோரும் பாடுற மாதிரி இருக்கணும்ல, அதனால் நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு நான் ஐயாட்ட அனுப்பிச்சி விட்றேன், அதை இது பண்ணிக்கலாம். அதனால் குருவை பற்றிய ஒரு 2 எல்லாரும் விரும்பக்கூடிய அந்த பாட்டு, குருவோடைய அந்த 2 கானத்தை பாடி இப்போ 3/4 ஆயிருங்கய்யா. அப்புறம் மற்ற ஏதாவது அன்பர்கள் கேள்வியை கேட்டு அதுகளுக்கு இப்போ சொல்லி நிறைவு செய்கிறதா இருக்கும். 2 பாடலோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் ஆழ்நிலை தவத்தில் இருப்போம், பாடலை கேட்டு. வாழ்க வளமுடன். நின்னை சரணடைந்தோ குருவே, நின்னை சரணடைந்தோ, நின்னை சரணடைந்தோம் எம் குருவே, நின்னை சரணடைந்தோ, புன்னை உயர்வை புகழை விரும்பிடும், புன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்மை கவலைகள் அணுகாதிருக்க நின்னை சரணடைந்தோம் எம் குருவே, நின்னை சரணடைந்தோம். மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில், மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில்,
குடிமை புகுந்தன கொன்ற நின்னை சரணடைந்தோம் எம் குருவே நின்னை அடைந்தோம். தன் செயல் எண்ணி தவிர்ப்பது தீர்ந்திங்கு தன் செயல் எண்ணி தவிர்ப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தோம் எம் குருவே நின்னை சரணடைந்தோம். துன்பமினி இல்லை சோர்வில்லை சோர்வில்லை தோற்பில்லை. துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை சோர்ப்பில்லை. நல்லது தீயது நாம் அறிந்தோம் யாம் அறிந்தோம் யாம் அறிந்தோம். அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லதை நாட்டுக தீயதை ஓட்டுக நின்னை சரணடைந்தோம் எம் குருவே நின்னை சரணடைந்தோம். மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருட்தந்த சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருட்தந்தையே. சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. புத்தன் கண்ட வழி காந்தி வாழ்ந்த வழி கடினம் ஒன்றுமில்லையே. இன்று வாழ்ந்து முடிந்த பின்னர் பிறரும் வாழ வழி மொழிந்த எம் தந்தையே. மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருட்தந்தையே. சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. அறிவு திருக்கோயில் ஆழியாரில் அமைத்து அன்பு வழிகாட்டினாய். நற்பண்புகள் புகட்டினாய். பல பயிற்சி முறை அளித்து பலரையும் பெற வைத்து அமைக்கு வழிகாட்டினாய். அன்பை எமக்கூட்டினாய். கண்ணில் மணி போல மணியில் ஒளி போல கலந்தாயா. இந்த மண்ணும் கடல்வான் மறைந்து முடிந்தாலும் மறைக்க முடியாதையா. உன் புகழை மறைக்க முடியாதையா. மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருட்தந்தையே. சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. அறிவு மனம் பற்றி இறைநிலை பற்றி எவரும் விளக்கவில்லையே. உன் போர் உணர வைக்கவில்லையே. பல யோக வழிமுறைகள் உலகில் பல
அழகு மலர் போல் மலர்ந்தருட்தந்தையே. சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ, அன்பே ஆரிராரோ, அன்பே ஆரிராரோ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.